என்ன இவ்வளோ பெரிய தட்டில் 2 இட்லி இருக்குன்னு பார்க்குறீங்களா? திங்கக்கிழமை காலையில் கொஞ்சம் எழுந்தது லேட்டு. இப்போ வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி. நான் எப்போயுமே சொல்கிறது தான், இது ஃப்ரீசரில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கிட்ட ஆகுது. பச்சை பட்டாணி உரித்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. அதுதான் இப்போ தண்ணி போட்டு எடுத்துருக்கேன். ஒரு படி வந்து பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, அப்புறம் பெரிய தக்காளி ஒன்று, சின்ன வெங்காயம் நச்சு வச்சுருக்கேன், கொத்தமல்லி, கருவேப்பிலை வச்சுருக்கேன். இங்கே வந்து தேங்காய், நல்லா ஒரு 6 முடி சின்ன தேங்காயில் வைங்களேன். நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெஜிடபிள் குருமா தான் பண்ண போகிறோம், வெள்ளை குருமா. இப்போ வந்து இட்லி வந்து ஒரு 3 ஊற்றினேன். ஏன்னா சில சமயத்தில் கல் மாதிரி வரும் இட்லி. அப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஊற்றிட்டு கஷ்டப்படுறத விட எப்போவே 1 or 2 ஊற்றுங்க. நான் இன்றைக்கி 3 ஊற்றிட்டேன். எப்போவே 1 ஊற்றி பார்த்து நல்லா இருந்தால் நெக்ஸ்ட் ஊற்றலாம். அதுக்காக தான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்து வந்து இட்லியை ஊற்றிடலாம். அடுத்து வந்து நம்ம இங்கே தேங்காய் வந்து போட்டுக்கலாம். தேங்காய் கூட தக்காளி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இது கூட வந்து ஒரு 3 முழு முந்திரி இருக்குது, அதே சேர்த்துக்கலாம். கசகசாவும் சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கசகசா வந்துட்டு கொஞ்சம் லேசாக சூடு காட்டி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் கெடாத இருக்கும், பூச்சி குடிச்சிடலாம். அதுக்காக அந்த ஐடியா. நீங்களும் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப விலை அதிகம். 50 கிராம் பார்த்தீங்கன்னா பையன் வாங்கிட்டு வந்தான். பேப்பர் எங்கே கீழே போட்டு 93 ரூபா. அரைக்கீரை 50 கிராம் 50 கிராம் கசகசா. ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ தடை போட்டிருக்காங்க எல்லா நாட்டிலையும் அப்படின்னா. அதனால தான் கொஞ்ச நாள் இந்த கசகசா இல்லாமல் இருந்ததா எனக்கு தெரியல. ஏதோ இருந்துச்சு வாங்கிட்டேன். நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி சோம்பும் வந்துட்டு லேசாக சூடு காட்டிட்டு லேசாக வறுத்த மாதிரி, ரொம்ப கூட வறுக்கணும் அவசியம் இல்லை. வச்சுட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இல்லை எதுக்காக போட்டுக்கலாம். ஏன்னா சீக்கிரம் வண்டு பொடிச்சிடும் அதில். அதுக்காக தான் இது பாருங்கள், கசகசா எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். லேசாக வறுத்தா போதும், ஈரப்படாமல் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி இதையுமே வறுத்துட்டு இப்போ குருமாவை தாளிச்சிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே லேசாக வறுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து குழம்பை தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து குருமாவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். கீரை கூட தாளித்து போட்டலாம். நம்ம நான் முன்னாடியே போடுறேன். இது எண்ணெய் மிதந்துட்டு நல்லா தான் இருக்கும். இது வந்து ஒரு பட்டை, ஒரு லவங்கம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சும்மா தாளிக்க தான் நான் போடுறேன். கூட வந்துட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். இதில் நச்சு வச்சு சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு மீனை வந்து அரைச்சிக்கலாம். கேரட்டு எல்லாத்தையுமே சேர்த்து விடலாம். காய் கொஞ்சம் நிறையாவே சேர்க்குறேன். ஏன்னா நான் வேறு காய் எதுவும் செய்யலை. அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் காய் அதிகமாக சேர்த்துக்கோம்னா நம்ம அதுலேருந்து எடுத்து வச்சு சாப்பிடுவோம். அதுக்காக தான் இந்த ஐடியா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு. இதுக்கு வந்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு சின்ன ஸ்பூனில் கல் உப்பு. இதில் வந்து பச்சை பட்டாணி. இப்போ 1 பாட்டு குருமா. அதுவும் இல்லாமல் தேங்காய் ஊற்றிட்டு நம்ம வேக வைக்கலாம். இன்றைக்கி நான் வேக வச்சுட்டு தான் தேங்காய் கடைசியில் ஊற்றலான்னு பார்க்குறேன். ஏன்னா குக்கர் ரொம்ப சின்னதாக இருக்குது, வெளியில் வடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கசகசாவும் சேர்த்துட்டு இது கூட வந்து மீதி தக்காளி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடும். கொஞ்சம் கரம் மசாலா போடுவோம் 1/4 ஸ்பூன். இதில் தண்ணி சேர்த்துட்டேன். இது வந்து ஒரு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா வெந்தால் தான் குருமா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே அதுபோலே வந்தால் நல்லாவே இருக்காது, அது டேஸ்ட் இறங்காது. இதை வந்து மூடிட்டு ஒரு விசில் வச்சா போதும். இவ்வளோ நேரம் மோட்டார் ஓடி பயங்கர சவுண்டு. இது வந்து பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் காஞ்ச போல இருக்குது. இதை போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். காய்கறி நல்லா வந்திருக்கோம். நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் தான் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்கிறத சேர்த்துருக்கோம். இப்போ அரைச்சி வச்ச இந்த தேங்காய் விழுது எப்படி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்புலாம் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் திக்காயிடும். கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கணும். இது வந்து 2 வேளைக்கு சேர்த்த மாதிரி மதியானம் சப்பாத்திக்கும் சாப்பாட்டுக்கு மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்துக்கும் சேர்த்தா அப்போ தான் நான் வைக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி கழுவிட்டு ஊற்றிடலாம். இது இட்லிக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் நல்லாயிருக்கும். ஒரு மீடியமாக நம்ம வச்சுக்கலாம். அதான் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பிரியாணி மசாலா போடுற எங்கிட்ட இருக்குது, நான் போடுறேன். உங்களுக்கு இல்லைன்னா மட்டன் மசாலா இல்லை சிக்கன் மசாலா போட்டு எதாவது போட்டுக்கோங்க. நான் இதிலே கொஞ்சம் போட்டுட்டேன். ஏன்னா அதிலே எல்லாமே இருக்கும், வாசனையாக நல்லாயிருக்கும். உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டு இறக்கிட வேண்டியது. கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம், பத்தலை. அப்புறமா இந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். அதிலே போட்டுக்கலாம். தேங்காயெல்லாம் ஊற்றி வச்சா ஒரே வேலை இந்நேரம் இறக்கிட்டுக்கலாம்.
அது வந்து பார்த்துக்கிங்க குக்கர் ஃபுல்லாக வந்துடுச்சு. வைக்கும்போது நம்ம விசில் வைக்கும்போது பொங்கி ஊற்றிடும் எல்லாம். கொதிக்கட்டும். இப்போ குருமா எல்லாம் கொதிச்சு வந்துடுச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் புதினா இல்லை கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் வச்சுக்கலாம். ஏன்னா தக்காளி வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. 76 ரூபாய் 80 ரூபாய் விற்கிது. உங்கள் ஊரில் எவ்வளோன்னு கேளுங்க. சென்னையில் இந்த விலை நேற்று ரேட்டு கூட 80 ருபீஸு. அதனால கொஞ்சம் எலுமிச்சம்பழத்தை ஊற்றிக்கலான்னு பார்த்தா எலுமிச்சம்பழம் அதுக்கு மேலே இருக்குது. குட்டி பழமே 6 ரூபாய் விற்கிது. ஆயுத பூஜைக்காக ஏறி இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா ஒரு இட்லியும் வெஜ்ஜு குருமா வெள்ளை குருமா வச்சுட்டோம். எடுத்துங்க சக்கரை 2 இட்லி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம குருமான் குழம்புன்னு சொல்லுவாங்க ஒருத்தர். எங்கள் வீட்டில் பார்த்திங்களா, எங்கள் மாமியார் வந்து கல்யாணம் ஆகி போன புதுசில் குருமான் குழம்பு சொல்லுவாங்க. எனக்குலாம் சிரிச்சிட்ருப்பேன் நான். உங்களுக்கு சரியாக தமிழ் பேசுறதுக்கு வராது, அதனால் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கு குருமா ஊற்றிட்டேன். அடுத்து எனக்கு ஊற்றிட்டேன். இது வந்து எனக்குமே குருமா ஊற்றிட்டேன். போதும், அவ்வளோதான். இட்லி குருமா சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லாயிருக்கு. இவ்வளோண்டு ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி குருமா ஹோட்டல் வைக்கிறாங்க. இட்லி சப்பாத்தி பரோட்டாக்கு அதுக்கு அவ்வளோ காசு வாங்குறாங்க. அந்த அளவுக்கு நல்லா கூட இல்லை. நம்ம வீட்டில் நல்லா ஹெல்த்தியாக நல்லா டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிட்லாம். இன்னும் சட்டி இவ்வளோ பேசுகிறது, இட்லி 2 இருக்குன்னு. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து என்ன சமையல் பண்ணி வச்சுருக்கேன். அத்தா என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து வெள்ளை சாதம் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து இங்கே காலையிலே வச்ச வெஜ்ஜு குருமா தான். பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இங்கே முட்டை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இங்கே சப்பாத்தி டின்னர் பாக்ஸ் வச்சுருக்கேன். இங்கே பொண்ணுக்கு சப்பாத்தி வச்சுருக்கேன். இப்போ வந்து முட்டையை வச்சுட்டு அதில் வந்து குருமாலாம் ஊற்றிக்கலாம். வச்சுட்டேன். இங்கே வந்துட்டு டின்னர் பாக்ஸுக்கும் முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே சின்ன மாடம் பண்ணிவிட்டு நம்ம வச்சுட்டோம்னா கீழெல்லாம் இறங்கி அது போகாது, நல்லாயிருக்கும். அதுக்கே உள்ள சப்பாத்திக்கு குருமா வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் போட்டு குருமா வச்சுருக்கோம். அதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இங்கே வந்து என்னோடய பொண்ணுக்கும் குருமா ஊற்றி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு தேடி வைப்பேன். கடைசியில் எனக்கு உருளைக்கிழங்கு நான் சாப்பிட வேணாம்னு நினச்சா எனக்கு தான் வராது. எப்போயுமே தெரிஞ்ச கதை தான். அவ்வளோதான், வச்சாச்சு. எடுத்து வச்சுருவோம். இதான் இன்றைக்கி லஞ்சு.